மா பாத்தியா, சிந்து கேண்டீனுக்கு உன் பேர் தான் வச்சிருக்காங்க. சிவா, வா போலாம். கங்க்ராட் சிந்து. தேங்க்ஸ் பைரவி. வாழ்த்துக்கள் சிந்து. ரொம்ப நன்றி மச்சான். நீ எதிர்பார்த்த மாதிரியே அன்னபூர்ணியத்தை இங்க வந்துட்டாங்க பாத்தியா? ஆமா பைரவி, என்னாலயே நம்ப முடியல. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் செக்அப் பண்ண ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தேன். ஐயோ, அத்தைக்கு என்னாச்சு? இல்ல ஒன்னும் பயப்படுற மாதிரிலாம் இல்ல, எப்பயும் வர மயக்கம் தான், கவலைப்படாதீங்க. நீங்க கேண்டீன் திறக்கிற வேலையை பாருங்க. ஆமா சரி. சிந்து, நல்லபடியா பூஜை முடிஞ்சிடுச்சுமா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரிப்பனை கட் பண்ணிடுமா. சரிங்க சாமி. ஒரு நிமிஷம். சரிம்மா. சிஸ்டர் இதை பிடிங்க. இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, நான் இப்ப வந்துடுறேன். பெரியம்மா, நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லு சிந்து. டாக்டரே, திறப்பு விழாக்கான பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ரிப்பன் மட்டும் கட் பண்ணணும். நீ அன்னபூர்ணி அத்தைய கூட்டிட்டு வந்து ரிப்பன் கட் பண்ண வைக்கிறியா டாக்டரே? பெரியம்மாவா? அவங்க எப்படி வந்து ரிப்பன் கட் பண்ணுவாங்க? டாக்டரே ப்ளீஸ் டாக்டரே, எப்படியாச்சும் கூட்டிட்டு வாயேன். பாரு சிந்து, பெரியம்மா பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவங்க இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். அதனால கண்டிப்பா அவங்க வரமாட்டாங்க. சரி, நீ வந்து ரிப்பனை கட் பண்ணி திறந்து வை டாக்டரே. நானா? ப்ளீஸ் டாக்டரே, அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இப்ப நீ வந்து ரிப்பன் கட் பண்ணி திறந்து வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். கெஞ்சி கேக்குறேன் டாக்டரே. ஐயோ, நான் ரிப்பன் கட் பண்ணன்னு தெரிஞ்சா பெரியம்மா கோச்சுக்குவாங்க. நீ கட் பண்ண போறது அவங்களுக்கு தெரியவா போகுது? கொஞ்சம் கட் பண்ணி கொடு டாக்டரே. சரி, ஓகே, நான் வரேன். இந்த டெஸ்டுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. ஓகே டாக்டர். இந்தாங்க. பெரியம்மா, நான் இப்ப வந்துடுறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டெஸ்ட் எடுத்துக்கலாம். இருங்க, வந்துடுறேன். போயிட்டு இந்த டாக்டரே விளக்கேத்து. ஏய், நீ ஏத்து. இல்ல டாக்டரே, நீ ஏத்து. சரி, ஒரு நிமிஷம் இரு. நீயும் பிடிச்சி ஏத்து.
இந்தா டாக்டரே கட் பண்ணு. நீ கட் பண்ண சிந்து. அதெல்லாம் இல்ல, கட் பண்ணு. சரி நீயும் புடி, 2 பேரும் சேர்ந்தே கட் பண்ணுவோம். வா. டாக்டரே, அப்படியே அந்த பேர் பலகையும் திறந்து வச்சிட்டனா? வா. ம். ஓபன் பண்ணு டாக்டரே. ஏய், நீயும் வா சிந்து. இல்ல இல்ல, நீயும் ஓபன் பண்ணு. நீ வா இங்க, வா. ஆ. புடி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நன்றி டாக்டரே. நான் இங்க வந்தது பெரியமாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சங்கடப்படுவாங்க. நான் உடனே மேல போறேன். எனக்கு இது போதும் டாக்டரே, இது போதும். அன்னபூர்ணி அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். நீயும் என் கூட சேர்ந்து ரிப்பன் கட் பண்ணிட்ட. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரி, நீ வந்தவங்களெல்லாம் கவனி. நான் போய் பெரியமாவுக்கு செக்அப் முடிச்சிட்டு வந்துடுறேன். ம்? ம். சரி, வாங்க எல்லாரும் உள்ள போலாம். ம். சொல்லுங்க டாக்டர். சிஸ்டர், லேபுக்கு போயிட்டு இவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஓகே டாக்டர். ஏன்பா, என் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பெரியமா. நீங்க தைரியமா இருங்க. உங்க ரிப்போர்ட்ஸ் வந்ததும் பார்த்துட்டு சொல்றேன். அப்புறம் ஏன் எனக்கு காலையில மயக்கம் வந்துச்சு? நீங்க 2 நாளா பிரஷர் மாத்திரை போடல. கொஞ்சம் சுகர் லெவல்லையும் வேரியேஷன் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு லைட்டா மயக்கம் வந்திருக்கு. ரிப்போர்ட் வரட்டும், தெளிவா தெரிஞ்சிடும். சரியா? டாக்டர் ரிப்போர்ட். என்ன சிவா, ரிப்போர்ட்ல எல்லாம் நார்மலா இருக்கா? ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கு பெரியமா. சுகர் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. என்னையா சொல்ற? ஆமா பெரியமா, உங்களுக்கு லோ சுகரா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு காலையில மயக்கம் வந்திருக்கு. மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. சிஸ்டர், டாக்டர். கேண்டீனுக்கு போயிட்டு ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு வாங்களேன். அது சாப்பிட்டா சுகர் நார்மல் ஆயிடும். சரி டாக்டர். ஆ. சாப்பாடு பிரமாதமா இருக்குமா. அந்த கடவுள் அருள் உனக்கு எப்பவும் இருக்கும். ரொம்ப நன்றி. எல்லாம் நல்லதே நடக்கும். நான் போயிட்டு வரேம்மா. வாங்க. என்னக்கா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என் வீட்ல உள்ளவங்க யாருமே என் கேண்டீன்ல எதுவுமே சாப்பிடல. சிந்துக்கா, டாக்டர் ஸ்வீட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸ்வீட்டா? யாருக்கு? உங்க அத்தைக்கு தான். அவங்களுக்கு லோ சுகரா இருக்கு, அதனால ஸ்வீட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஆ.
இந்தாங்க. தேங்க்யூ. பரவாயில்லக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. கேண்டீன் திறப்பு விழா அதுவுமா, வீட்ல யாரும் ஸ்வீட் சாப்பிடலன்னு சொன்னீங்க. ஆனா பாருங்க, உங்க அத்தையே ஸ்வீட் சாப்பிட போறாங்க. அவங்கெல்லாம் என்னை விட்டு விலகி போனாலும் கடவுள் அவங்கள என் கூட சேர்த்து வைக்க முயற்சி பண்றாங்க. நான் போய் என் அத்தைய பாத்துட்டு வரேன். நீங்க இங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஆ? கொடுங்க. சரி, நீங்க போங்க. ம். இந்தாங்க பெரியமா, ஸ்வீட் சாப்பிடுங்க. லோ சுகர் சரியாயிடும். என்ன யோசிக்கிறீங்க பெரியமா? சாப்பிடுங்க. லோ சுகருக்கு இதான் ட்ரீட்மெண்ட். ஃபுல்லா சாப்பிடுங்க. போதும். பெரியமா, இதையும் சாப்பிடுங்க. அ, 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 போதும்பா, ஏற்கனவே நிறைய பெரியமா, சாப்பிட்டேன். சாப்பிடுங்க நீங்க. ஓகேயா? ரொம்ப நன்றி டாக்டர். ம். இந்தாங்க, தண்ணி குடிங்க. பைரவி, ம். சிந்துவோட கேண்டீன் திருப்புழாவுக்கு யாருமே போகக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க. ஆனா அவங்கள கேண்டீனுக்கு வர வச்சதும் இல்லாம சிந்து செஞ்ச ஸ்வீட்டையும் சாப்பிட வச்சிட்டான் பாரு. சிவா பயங்கர திறமையான ஆளுதான். அவங்கிட்ட நான் இதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கணும். என்ன சிந்து, உங்க அத்தை ஸ்வீட்லாம் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாக. அத பாக்கும்போது என்னையே அறியாம நான் அழுதுட்டேன். நான் கொடுத்த ஸ்வீட்ட மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டாக. அப்ப அவங்களுக்கு ஸ்வீட் புடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். பின்ன அவங்க மருமக சிந்து செஞ்ச ஸ்வீட் ஆச்சே, அவங்களுக்கு பிடிக்காம இருக்குமா? எங்க அவங்க கேண்டீன் திறப்பு விழாக்கு வரமாட்டாங்களோன்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா கடவுள் அவங்கள வர வச்சு நான் செஞ்ச ஸ்வீட்டையே சாப்பிட வச்சுட்டாக. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. டாக்டர் இன்னும் ஸ்வீட் சாப்பிடலையே, அவங்கள எப்படி சாப்பிட வைக்க போற? நாங்க சாப்பிட்டு கொண்டு போய் கொடுக்குறோம். பைரவி, வாங்க மச்சான், வாங்க வாங்க வாங்க, வா பைரவி. ஏங்க, உங்க அத்தைக்கு மட்டும் தான் ஸ்வீட் கொடுப்பீங்களா? எங்களுக்கு எல்லாம் தரமாட்டீங்களா? ஐயோ, உங்களுக்கு தராமலையா? போய் அவங்களுக்கு உடனே ஸ்வீட் எடுத்துட்டு வாங்க. நீங்க இங்க ஸ்வீட் சாப்பிடுறது அத்தைக்கு தெரிஞ்சு ஏதாவது சங்கடமா நினைக்க போறா? உங்க கேண்டீனுக்கு யாருமே வரக்கூடாதுன்னு சொன்ன அவங்களே நீங்க செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிடுறாங்க. அப்ப நாங்க சாப்பிடுறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நீங்க 2 பேரும் இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கேண்டீன் டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு சிந்து. நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க. எல்லா ஐடியாவையும் கொடுத்தது டாக்டர் தான் பைரவி. எனக்கு என்ன தெரியும்? இல்ல என்னதான் சிவா ஐடியா கொடுத்திருந்தாலும் நீங்க தானே இறங்கி நின்னு வேலை செஞ்சிருக்கீங்க. அந்த பெருமைலாம் உங்களுக்கு தான் சேரும். அதை எடுத்து வைங்க, உட்காருங்க.
குலோப் ஜாமுன் சூப்பரா இருக்கு சிந்து. இந்த கேசரி அதை விட சூப்பரா இருக்கு. வீட்டுக்கு போகும்போது பார்சல் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சுங்க. சரி மச்சான், பார்சல் பண்ணி தரேன். சிந்து, நீ இன்வைட் பண்ண எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்தாக பைரவி. நம்ம கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாக. சூப்பர் சிந்து. நல்ல பேரை தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீ ரொம்ப போராடணும். அதை விட முக்கியமா நீ குடுக்கற ஃபுட்டோட குவாலிட்டிய நீ எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத. அதுதான் ரொம்ப முக்கியம். சரி பைரவி, நீங்க சாப்பிடுங்க, நான் வந்தவங்களை கவனிக்கிறேன். ம். ம். ஏன் பைரவி, ம். சிந்து எது செஞ்சாலும் சூப்பரா செய்றாங்க. ஆனா நீ எல்லாத்தையுமே சுமாராவே செய்றியே ஏன்? ம். ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டா இருக்கும். நீ வீட்டுக்கு வா, அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். ஐயோ பைரவி, விளக்கெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ சாப்பிடு, நல்லா இருக்கு, நீ சாப்பிடு. என்ன ஆறுமுகம், பைரவி, என்கிட்ட கூட சொல்லாம இங்க வந்து ரகசியமா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இது மட்டும் பெரியமாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. கேண்டீன் திறப்பு விழாக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன அம்மாவே இந்த ஸ்வீட் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. அப்ப நம்மலாம் சாப்பிட்டா ஒன்னும் தப்பு இல்ல சிவா. சிந்து, ஆ, இங்க வா. இதோ வரேன். வா டாக்டர், வந்து உட்காரு, உனக்கு ஸ்வீட் இல்ல எடுத்து வரேன். இருக்கட்டும், அட பரவாயில்ல. உட்காரு டாக்டர், இதோ வரேன். உட்கார் சிவா. சிவா, அது டேஸ்ட் பண்ணி பாரு. பரவாயில்ல ஆறுமுகம், வந்துட்டோம். நீ சாப்பிடு, அதான் கொண்டு வரால. வந்துடுச்சா? சரி சரி, நல்லா இருக்கேன். ஃபுல்லா சாப்பிட்டு டாக்டர்.